ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம இன்றைக்கி செய்ய போகிறது பந்து கோபி பக்கோடா பண்ண போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம் செய்யறது எப்படின்னு. பந்து கோபி அடுத்தடுத்து வச்சுக்கிறோம் சின்ன கட் பண்ணி. இப்போ இது கூட வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்கிறேன். கருவேப்பிலை போட்டுக்கலாம். கட் பண்ணி 2 வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்கிறேன், போட்டுக்கலாம். இது இஞ்சி பூண்டு பச்சை மிளகா பேஸ்ட் பண்ணி வச்சுக்கிறேன். பாருங்க, ஒன்று பதியாக கட் பிடிச்சி வச்சுக்கிறேன், போட்டுக்கலாம். கருவேப்பிலை கொத்தமல்லி போடுவேன். கருவேப்பிலை கொத்தமல்லி மஞ்சத்தூள் தனியாத்தூள் தனியாத்தூள் கரம் மசாலா குழம்புத்தூள் காஷ்மீர் ராகி மிர்ச்சி பவுடர் எல்லாம் போட்டுக்கலாம். அதில் ஒரு ஸ்பூன் எடுத்து வச்சுக்கிறேன். கடல மாவு போட்டுக்கலாம். கொஞ்சம் கடல மாவு மாவு கலந்து விட்டாச்சு. இப்போ தேவையான உப்பு போட்டுக்கலாங்க. பாருங்க, தேவையான உப்பு போட்டாச்சு. லைட்டாக தண்ணி கம்மியாக ஊற்றி போயிடுங்க. தண்ணி நிறையா ஊற்றினா எண்ணெய் ஊற்றுக்கும். நல்லா கட்டியான பதத்தில் போயிடுங்க. தனியாக போயக்கூடாது, நல்லா கட்டியாக பசங்க வச்சுக்கணும். கட்டியான பதத்தில் பாருங்க, இவ்வளோ கட்டியாக பெஞ்சிக்கிறேன். தண்ணி எண்ணெயே இருக்காதுங்க. இதில் ஆகணும். வாங்க செய்யலாம். கடாய் வச்சு தண்ணி எண்ணெய் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இப்போ கூட போட்டுக்கலாம். எடுத்துன்னு முடிச்சுல பாருங்க, இவ்வளோ சேவல் எப்படி இருக்குது பாருங்க. பாருங்க, ஒரு அருமையான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி ஆயிடுச்சு. ஒரு டீ வச்சு அருமையாக இருக்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.